அண்ணே இதுல ஒரு சைன் போடுங்களேன். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலண்ணே. அந்த அர்ச்சனாவை கலெக்டர் வேலைக்கு போக கூடாதுன்னு அடுக்கி வச்சிட்டீங்களே. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியலண்ணே. இப்பதானே அந்த அர்ச்சனா அடங்கியிருக்கா. என்னைய படிக்காதவன் நினைச்சு ஏமாத்த பார்த்தா முடியுமா? படிச்சவனுக்கு இருக்கிற அறிவை விட எனக்கு தான் அறிவு அதிகமா இருக்குது. ஆமாண்ணே, இதெல்லாம் ஆரம்பத்துல எனக்கு தெரியாம போச்சு. ஏதோ பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்க, நான் உங்களை ரொம்ப மட்டமா நினைச்சிட்டேனே. இப்பதானே புரியுது, நீங்க ரொம்ப பெரிய புத்திசாலிண்ணே. ஏ ரோஜா, என்ன நீ பாட்டுக்கு என் மாமாவை மந்திரிங்கிட்டயும் அதிகாரிங்கிட்டயும் மாட்டி விடுறியே? அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? இங்க பாரு ரோஜா, என் மாமா ரொம்ப யதார்த்தமானவர். அவர் உன் பேச்சை கேட்டு ஏதாவது பிரச்சனைல மாட்டிப்பாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரோஜா. மாமா, வெறும் 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சவங்கள 6 மாசத்துல படிப்பாளியா அறிவாளியா என் அர்ச்சனா அக்கா உங்களை மாத்தி காட்டினாங்க. ஆனா நீங்க என்னடானா யாரோ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்த IAS ஆர்டரை புருஷன்ற அதிகாரத்தை பயன்படுத்தி வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. இது நியாயமா? இவன் ஒருத்தன் தேவையில்லாம பேசிக்கிட்டு. அர்ச்சனா அக்கா உங்களை ஒசரத்துல தூக்கி வச்சாங்க. ஆனா நீங்க மாமா இந்தங்க பாலு. இவ எதுக்கு பால் கொண்டு வரா? அண்ணன் என்ன சொன்னாலும் அடங்கவே மாட்டேங்கிறாளே. இவ ஏதாவது வில்லங்கம் பண்ணட்டும். அண்ணன் கிட்ட சொல்லி இவ தலைமுடிய பிடிச்சு நான் போடு போடு சொல்றேன். சூடு ஆறதுக்கு முன்னாடி குடிங்க மாமா. ஏய் இந்த அர்ச்சனா, நீ என் பொஞ்சாதி இல்ல, நான் உன் புருஷன் இல்லன்னு எத்தனை தடவை சொல்றது? அது உனக்கு புரியாதா? ஏன் இந்த மாதிரி திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஒரு முறை நான் உன்கிட்ட ஏமாந்தது போதும், மறுபடியும் ஏமாற நான் தயாரா இல்ல. சொன்ன புரிஞ்சுக்கிறணும், அத புரிஞ்சுக்காம ஏன் இப்படி எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கிற? தாரு, உன் கையால நீ எதை கொடுத்தாலும் எனக்கு வேணாம். என்ன மாமா இப்படி பேசுறீங்க? என்ன நீங்க ஒண்ணும் உண்மையில வெறுக்கல, சும்மா வெறுக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கு. அதனால்தான் மாசமா இருக்கிற என்ன வேலைக்கே போவேணான்னு சொன்னீங்க, அதானே? மந்திரிக்கு முன்னாடி அதிகாரிகளுக்கு முன்னாடி என் மேல உரிமையை கொண்டாடிட்டு இப்ப வந்து என்ன வெறுக்கிறேன்னு சொன்னா எப்படி? இந்த பாரு, நான் உன்னோட புருஷங்கிற உரிமையில எல்லாம் அப்படி சொல்லல. என்னைய நீ பழி வாங்கின, அதே உன்னைய நான் பழி வாங்கணும் அப்படி சொன்னேன். ஏன் மாமா அப்படி சொன்னீங்க? நான் வேலைக்கு போயிட்டா உங்க வேலையெல்லாம் கவனிக்க முடியாம போயிடும். அதனால்தான் நீங்க என்ன வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னீங்க. ஏய், உன்னைய நான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னதுக்கு இம்புட்டு அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாம போச்சு. இந்த அர்ச்சனா, நான் உன்னை வேலைக்கு போடான்னு சொன்னது உன் மேல எனக்கு இருக்கிற உரிமையினால இல்ல. ஆமா, நீ வேலைக்கு போனா எனக்கு என்ன, வேலைக்கு போவாட்டி எனக்கு என்ன? நாள்ல இருந்து நீ வேலைக்கு போ. ஏன் மாமா இப்படி திடீர்னு மாத்தி பேசுறீங்க? என் மேல இவ்ளோ அன்பு வச்சுக்கிட்டு ஏன் இப்படி மறைக்கிறீங்க? ஏய், உன் மேல எனக்கு அன்பு இல்ல, அனுதாபமும் இல்ல, புரியுதா? அந்த அதிகாரிங்க கொடுத்த ஆர்டரை உன் கையிலேயே நான் கொடுத்துறேன். அதை எடுத்துக்கிட்டு நாளையில இருந்து வேலைக்கு போ. அர்கனி, அலமாரியில அந்த ஆர்டர் இருக்குது, எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. அண்ணே, இவ வீட்ல இருந்தா இவள வீட்டு வேலை செய்ய சொல்லுவோம் சொல்லிட்டு நாடகம் ஆடுறானே. இவள வேலைக்கு போக வேணாம் சொல்லுங்கண்ணே. இல்ல ரோசா தங்கச்சி, போட்டோம் விடு. ஐயோ அண்ணே, நான் சொன்னா புரிஞ்சுக்கோங்களேன். வேண்டானே. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? இவ வேலைக்கே போட்டோம். சின்னாதா, சின்னாதா, இங்க வா. என்னப்பா? சக்தி நாள்ல இருந்து வேலைக்கு போட்டோம்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? நீங்க எல்லாரும் பேசினதை நான் கேட்டுட்டு தான் பாருந்தேன். அவ வேலைக்கு போட்டோம். அண்ணே, அதெல்லாம் வேண்டாண்ணே, நான் சொன்னா கேளுங்க. இவ வேலைக்கு போக ஆரம்பிச்சானா அப்புறம் அந்த கலெக்டருங்கிற திமிர நம்ம வீட்ல காமிக்க ஆரம்பிச்சிருவானே. அப்புறம் நம்ம யாரையும் மதிக்க மாட்டோம். அப்புறம் அதான் பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீ என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கா? மாமா, அக்கா வேலைக்கு போட்டோம். ஆமா பொண்ணுரங்க, அர்ச்சனா வேலைக்கு போட்டோம்.
இத அந்த அதிகாரிங்க வந்தப்பவே சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். மாமா இந்தாங்க மாமா. ம். ஏய் டா உன் கலெக்டர் வேலைக்கான ஆர்டர் இது வாங்கிக்கிட்டு வேலைக்கு போ. மாமா, நீங்க என் புருஷன். நீங்க சொல்றது எதுவா இருந்தாலும் அதை நான் தலை வணங்கி ஏத்துக்கிறேன். ம் 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 முதல்ல இதை வாங்கிக்க. முதல்ல இதை வாங்குங்க. இந்தா மாமா, நீங்க இந்த பாலை குடிக்கலைனாலும் என் கையால வாங்கிட்டீங்களே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான் மாமா. இந்த ஆர்டரை உங்க கையால வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதான் ஆண்டவன் அவங்க கையால அதை வாங்க வேண்டான்னு உங்க கையால வாங்க வச்சிருக்காரு. அம்மாடியோ, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாளே. ஒருவேளை இவ்வளவு ரொம்ப நல்லவன்னு யாராவது சொல்லிருப்பாங்களோ, இல்ல இதெல்லாம் தாங்குற மாதிரி நடிக்கிறாளா? போடுறா. போடுறா போடுறா, கரெக்டா போடுறா. டேய் ஏன்டா இப்படி ஆடுற? ஒழுங்காடுறா. போடுறா. மதன், என்னடா கார்ல வரும்போது கூட ஏதோ யோசனை பண்ணிட்டே வந்த, இங்க வந்து தனியா நின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க? இல்லம்மா, அந்த பசங்க ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச்ல ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, அத சொல்லி காமிச்சு நம்மகிட்டே வந்து விருப்பத்துறானுங்க. இவனுக்கு இன்னொரு மேட்சும் ஜெயிச்சிட்டானுங்க. ஃபைனல்ஸ்க்கு வந்து எங்களே ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவானுங்க. அதனால இவனுங்களை ஃபைனல் வரவிடாம தடுக்கணுமா. இவனுங்களை மட்டும் தடுத்துனேன், அப்புறம் நம்ம தான் ஃபைனல்ஸ்ல வின்னு. சரிடா, அதுக்கு நீ இப்ப என்ன பண்ண போற? அம்மா, இவனுங்க போன வாட்டி எங்க கூட ஃபைனல்ல மோதினானுங்க. கொஞ்சம் டஃப்பான டீம் தான். நாங்களே இவங்க போராடி தான் ஜெயிச்சோம். இந்த டீம் கூட தான் சங்கர் டீம் மோத போகுது. அதனால இவங்க கிட்ட சொல்லி அந்த சங்கர் டீம் அடக்கி வைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு ஏன்டா இவ்வளவு நேரம் யோசிக்கிற? முதல்ல போய் அந்த வேலையை செய். இருமா, நான் போய் பேசிட்டு வரேன். ம். ஹாய் சதீஷ். ஹலோ மதன் சார். சொல்லுங்க மதன் சார். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. வாங்க உட்காந்து பேசலாம். சரி வா. உட்காருங்க மதன் சார். என்னன்னு சொல்லுங்க சார். இல்ல சதீஷ், அது வந்து என்ன மதன் சார், உங்க கூட ஃபைனலா மோத போற எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கீங்களா? உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற அவசியம் எனக்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். என்ன யோசிக்கிற? எனக்கு என்னமோ அந்த சங்கர் டீம் தான் ஃபைனல்ஸ் வரும்னு தோணுது. என்ன சார் சொல்றீங்க? அந்த சங்கர் டீம் சுல்லான் டீம், அவங்க கிட்ட போய் தோத்துறோம்னு பாக்குறீங்களா? சதீஷ், அவனுங்களை சுல்லான்னு நினைச்சு லேஸ்ல எடை போட்டுறாத சதீஷ். சைக்கிள் கேப்ல நீ எல்லாம் ஆட்டோ தான் ஓட்டுவ, ஆனா அந்த சுல்லானுங்க சைக்கிள் கேப்ல ஏரோப்ளேனை ஓட்டுவானுங்க. என்ன தகச்சு பாக்குற? கொஞ்சம் அசந்த உன்னையே கவுத்துருவானுங்க. ஆமா, திடீர்னு என்ன எங்க மேல இவ்வளவு அக்கறை? அக்கறை எல்லாம் ஒண்ணும் இல்ல, பொதுநலன்னு வச்சுக்கோ. இங்க பாரு சதீஷ், எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. நான் இந்த சுல்லானுங்க கூடலாம் ஃபைனல்ஸ்ல மோதக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு அசிங்கம். அதுக்கு தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். தயவு செஞ்சு நீ அந்த டீம் கூட விளையாடும் போது அந்த டீமை அடிச்சு நொறுக்கி தோக்கடிக்கணும். அவனுங்களை அப்படியே கொசுவை நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டுரு. டோன்ட் வரி மதன் சார்,
அந்த பசங்களை ஈஸியா ஜெயிச்சுட்டு ஃபைனல்ஸ்ல உங்களை நாங்க தான் மீட் பண்ணுவோம். நீ கண்டிப்பா அவங்கள ஜெயிச்சாகணும். இது என் கௌரவ பிரச்சனை. உனக்கு என்ன வேணுமோ நான் செய்றேன். சங்கரி, இந்த டீம் உங்களை கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்திடுவாங்கடி. ஏய் பூமிகா, என்கிட்ட ஆட்டம் காட்டுற? நீ ஜென்மத்துக்கும் தலை குனிஞ்சு தாண்டி இருக்கணும். ச்சே, அவசரத்துக்கு எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது? எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்கிட்ட சவால் விட்டு ஜெயிச்சுட்டு போறா. ஏதாவது ஒரு வழி பண்ற இரு. பொண்ணுரங்கண்ணன்ட்ட பேசி சாமர்த்தியமா அந்த ஆர்டரை கையில வாங்கிட்டாளே. இவளை இந்த வீட்லயே இருக்க விடக்கூடாது. என் புருஷன் கையாலேயே வாங்கிட்டேன். பாத்தியா? இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க? அடுத்தது உன்னை எப்படி கவுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, உனக்கு மத்தவங்களை கவுத்தா நாமளே கவுந்து போவோன்னு யாரும் சொல்லி கொடுக்கலையா? அதான் நான் உனக்கு சொல்லி கொடுக்கலான்னு வந்தேன். நீ ஒண்ணு எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டாம். நான் எப்படியாவது கண்டிப்பா உன்னை ஜெயிப்பேன். நீ என்ன ஜெயிக்கிறதுக்காக என்னென்னமோ தந்திரம் பண்ண. முத்து கிட்ட சொல்லி என் சொத்துல பங்கு கேட்க தூண்டி விட்ட. என் புருஷன் எம்டியா வரக்கூடாதுன்னு முயற்சி பண்ண. அப்புறம் நான் அர்ச்சனான்னு கண்டுபிடிச்சு கொடுத்து என்னை வீட்டை விட்டே விரட்டலான்னு பார்த்தேன். ஆனா நீ நினைச்ச கெடுதல் எல்லாமே எனக்கு நன்மையா தான் முடிஞ்சிருக்கு. அதான் உன் புருஷன் உன்னை வெறுக்கிறாருல. எவ்வளவு நாள்? இன்னைக்கு அவர் என்ன வெறுத்து பேசினாலும் ஒரு நாள் என்ன புரிஞ்சு ஏத்துப்பாரு. அதனால என்ன கவுக்கிறத விட்டுட்டு நீ கௌரவமா இருக்கிறது எப்படின்னு யோசி. அர்ச்சனா, நீ இந்த ஆர்டர் வாங்கி கலெக்டர் ஆயிட்டோம். இனிமேல நம்ம நினைச்சதெல்லாம் சாதிக்கலாங்கிற திமிர்ல பேசிட்டு இருக்காத. நீ மட்டும் சக்திங்கிற பேர்ல இந்த வீட்டுக்கு வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் கவுக்கலாம். நான் செஞ்சா மட்டும் அது தப்பா? இங்க பாரு, ஒருத்தவங்களோட ஆட்சியை மத்தவங்க கவுத்தாதான் அவங்க ஆட்சிக்கு வர முடியும். நீ ரொம்ப புத்திசாலி நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் உனக்கு பல முறை சொல்லிட்டேன், ஆனா நீ அடங்கவே மாட்டேங்கிற. உன் அண்ணன் மதனும் உங்க அம்மாவும் ஏய், அவங்க வந்து உன்கிட்ட மனைவி கேட்ட மாதிரி நான் உன்கிட்ட மனைவி கேட்பேன்னு கனவுல கூட நினைக்காத. என் அண்ணனையும் என் அம்மாவையும் உன் முன்னாடி கை கட்டி நிக்க வச்ச மாதிரி உன்னையும் என் முன்னாடி கை கட்டி நிக்க வைப்பேன். நீ கலெக்டரா இருந்தாலும் சரி, கம்பவுண்டரா இருந்தாலும் சரி, நான் நினைச்சது சாதிக்காம விட மாட்டேன். இது ஏதா அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்க. ஆனா இது வரைக்கும் அப்படி என்ன சாதிச்சிட்ட? ராணி மாதிரி இருந்த உன்னை பாத்திரம் கழுவ வச்சிருக்கேன். அவ்வளோயே உன் புருஷனே உன்னை வெறுக்க வச்சிருக்கேன். உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்ட வைப்பேன். அதுதான் என்னோட முத வேலை. அது ஒன்னால முடியும்னு நினைச்சியா? இந்த ஜென்மத்துல அது ஒன்னால முடியாது. முடியும். பொண்ணுரங்க வாயாலேயே அவருக்கு நீ பொண்டாட்டி இல்லைன்னு சொல்ல வைப்பேன். உன் கழுத்துல இருக்கிற தாலியை அறுத்து வெளியேறிவேன். எத்தனை ஜென்மம் எடுத்து வந்தாலும் சரி, நீ நினைக்கிறது மட்டும் நடக்காது. என் புருஷன் வாயாலேயே நீதான் அர்ச்சனா ஏன் பொண்டாட்டின்னு சொல்ல வைப்பேன். பாக்குறியா? பாப்போ. நீ என்ன பாக்குறது? முதல்ல உன் தாலி கயிறு அறுந்து இருக்கு, அதை பாத்துக்க. விட மாட்டேன்டி, விட மாட்டேன் அர்ச்சனா. ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். பாத்துறேன். பெரியவர்களே, தாய்மார்களே, கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, சச்சின் கிரிக்கெட் கிளப் நடத்தும் கிரிக்கெட் போட்டியில் மதன் அணியும் கேகே நகரை சார்ந்த ஜெய்ஹிந்த் அணியும் விளையாடி கொண்டிருக்கின்றது. இதில் முதலில் விளையாடிய ஜெய்ஹிந்த் அணி எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து 84 ரன்களை எடுத்துள்ளது. இப்பொழுது மதன் அணி பேட்டிங் செய்ய தயாராக உள்ளது. கேப்டன் மதன் களத்தில் உள்ளார். இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பை தரும். இதோ பவுலர் பந்தினை வீசுகிறார். கேப்டன் தூக்கி அடித்துவிட்டு ரன் எடுப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். 2 ரன்களை எடுத்து விட்டார். இதோ மதனின் அடுத்த பேட்ஸ்மேன் பந்தினை தூக்கி அடிக்கிறார். சிக்ஸர்! மதனின் பேட்ஸ்மேன்கள் ரன்களை குவித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இதோ மதனின் கேப்டன் மதன் சிக்ஸர் விளையாடிக் கொண்டிருக்கிறார். மதனின் ரன்கள் கடகடவென உயர்ந்து 64 எட்டியுள்ளது. ஜெய்ஹிந்த் அணியினர் மதனை அவுட் செய்ய முடியவில்லை. மதன் சிக்ஸரும் 4 அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கிறார். மதன் அடித்த பால் மேலே பறந்து பறந்து சென்று ரசிகர்களின் மத்தியில் விழுகிறது. மதன் அடித்த சிக்ஸரில் 86 ரன்களை எடுத்து மதன் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர். மதன் அணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது.
பெரியவர்களே, தாய்மார்களே, கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, சச்சின் கிரிக்கெட் கிளப் நடத்தும் பி பிரிவு போட்டியில் சங்கரி அணியும் தாமரத்தினை சார்ந்த உமேஷ் அணியும் விளையாடி கொண்டிருக்கின்றன. இதில் முதலில் விளையாடிய உமேஷ் அணி 20 ஓவர்களில் 75 ரன்களை எடுத்துள்ளனர். இப்பொழுது சங்கரி அணியினர் பேட்டிங் செய்ய தயாராக உள்ளனர். இதோ பவுலர் பந்தினை வீசுகிறார். அதை சங்கரி அணி சார்ந்த பேட்ஸ்மேன் அடித்துவிட்டு முதல் பாலிலேயே ரன்னை எடுத்து விட்டார். இதோ பவுலர் அடுத்த பாலினை வீசுகிறார். அதை பேட்ஸ்மேன் தூக்கி அடித்து விட்டார். சங்கரணி கேப்டன் மௌனிஸ் பேட் செய்கிறார். பவுலர் பந்தினை போடுகிறார். மௌனிஸ் அதை தூக்கி அடித்துவிட்டு ஓடுகிறார். வெரி குட். சங்கரணியை சார்ந்த அடுத்தடுத்த பேட்ஸ்மேன்கள் 4 சிக்ஸருமாக விளாசி ரன்களை குவித்துக் கொண்டிருக்கின்றனர். இதோ அடுத்த பவுலரின் பாலையும் சங்கரணியினர் அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கின்றனர். சங்கரணியின் ரன்கள் கடகடவென உயர்ந்து 57க்கு சென்று விட்டது. அடுத்தடுத்த ஓவர்களிலும் சிக்ஸரும் 4 அடித்துக் கொண்டிருக்கின்றனர். இதில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பை பெறும். பவுலர் பந்தினை வீசுகிறார். பேட்ஸ்மேன் தூக்கி அடித்து விட்டார். சிக்ஸருக்கு சென்று விட்டது. சிக்ஸர். சங்கரணியினர் 77 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றனர். சங்கரணி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது. பெரியவர்களே, தாய்மார்களே, கிரிக்கெட் ரசிக பெருமக்களே, இறுதிப் போட்டியில் மதனடியும் சங்கரணியும் மோத இருக்கின்றன. இந்த கார் நிக்குது. ஓ, அர்ச்சனா இன்னைக்கு கலெக்டரா பொறுப்பேத்துக்க போறாள்ல. இவளை கூட்டிட்டு போக ஒரு காரு, கதவை திறந்து விட ஒரு ஆளு, இதெல்லாம் பத்தாதுன்னு ஒரு பிஏ வேற. இவ ஆட்டம் தாங்க முடியல. யாரோ எப்படியோ போடுமா. யார் மணி? உன் பேர் என்ன? என் பேரு ரமாமணி. ரமாமணினா? ரமாமணினா ரமாமணி, அதான் என் பேரு. இந்த வீட்ல வேலை செய்றீங்களா? யார பத்தி வேலை செய்றீங்கன்னு கேக்குறீங்க? நான் பொண்ணுங்க தங்கச்சி, சக்தியோட அத்தை பொண்ணு. சக்தி யாரு? அது வேற சொல்லுமா? அர்ச்சனா. அர்ச்சனா இல்ல, அர்ச்சனாவோட அத்தை பொண்ணு நான் தான். அப்படியா? சரி சரி போங்க. இன்னும் பதவியை ஏத்துக்கல, இதுக்குள்ள எவ்வளவு கேள்வி. சக்தி அக்காவை பார்த்து பழகிட்டு இந்த அர்ச்சனா பார்த்தா பத்திட்டு எரியுது. ஏமாத்துக்காரி. அர்ச்சனா வந்துட்டா. பேசாம நம்மளும் ஒரு சல்யூட் அடிச்சு வச்சிட வேண்டியதுதான். இப்ப வேணாம். இந்த பொண்ணு ரொம்ப வேற ஏதாவது சொல்லுவான். ஐயோ, தலை எழுத்து. இதுங்கெல்லாம் என்ன சொன்னாலும் சால்ற போட வேண்டியதா இருக்கு. மாமா, உங்க மனைவி நான் முதல்ல டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரவாயில்ல மாமா, நான் காலையில தூங்கி எழுந்த உடனே உங்க காலை தொட்டு கும்பிட்டுட்டேன். அதுவே எனக்கு போதும். அத்தை, எந்த ஒரு காரியத்துக்கும்
குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க அத்தை. அத்தை, நீங்க மேலேந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த அர்ச்சனா நல்லவளா கெட்டவளான்னு உங்களுக்கு தெரியும். இவங்க யாரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணலனா கூட நீங்களாவது என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க அத்தை.